பேசும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள புதுசா ஏதோ டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க்ல வந்துட்டு லேபர்ஸா சில பேரை போட்டிருக்காங்க, அதுக்கப்புறமா ஓனர்ஸா சில பேரை போட்டிருப்பாங்க போல. வேலையை நிப்பாட்ட சொல்றாரு அருணே, பேச்சுரிமை எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்றாரு ராணுவ. என்ன காரணம், என்ன சண்டை, எப்படிப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஆனா முத்து தெளிவா சொல்றாரு, எனக்கு ரூல் போடுற உரிமை இருக்கு, அது இந்த டாஸ்கோட ரூல்ல இருக்கு அப்படின்னு தெளிவா சொல்றாரு. இருந்தாலும் பேச்சுரிமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ கத்த ஓ பே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அருண் முத்துவை பார்த்து சொல்லுங்கிறாரு. இது கூட பரவாயில்ல, முத்து செமையா காண்டாயிட்டாரு. என்ன என்ன நீ ஒரு ட்விஸ்டர்டா அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்கு அருண் வந்துட்டு நீ ஜஸ்ட் பிளாவரிங் பண்ற அப்படின்னு சொல்ல, மறுபடியும் வந்துட்டு நீ ஒரு ப்ரோவோக்கர் அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்கு வந்துட்டு அருண் என்ன சொல்றாரு, நீ வந்துட்டு ஒரு மவுத் பீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நடுவில் வந்துட்டு எல்லாமே பயங்கரமா கதறாங்க, சௌந்தர்யாலாம் வாய விட்டுட்டு இருக்காங்க, பயங்கரமான சண்டை வந்துகிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை, என்ன டாஸ்க்கு, இதோட ரூல்ஸ் என்ன, எதுக்காக சில பேர் லேபர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எதுக்காக சில பேர் நார்மல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இது எதுவுமே தெரியல. ஏன்னா லைவ்ல ஒன்றும் இதை ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த ப்ரொமோவை சரியாக புரிஞ்சிக்க முடியல. சரியாக புரிஞ்சிக்காமல் யார் மேலே தப்பு யார் மேலே சரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னால் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்ல முடியும், ரஞ்சித் அவர்கள் 1% கூட கேப்டனுக்கு தகுதியே கிடையாது. சண்டை நடந்துனுக்குது, சண்டையை தடுத்து நிப்பாட்டணும், இல்லைனா யார் பக்கம் கரெக்டு யார் சரின்னு சொல்லணும். ஸோ எவ்ரி இருந்த பக்குவம் கூட கேப்டனாக உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தோணுது. அது சரி, கேப்டனாக உங்கள் காலுக்கு செருப்பாக இருக்குன்னு சொன்னால் தானே நீ உங்ககிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும். சரி, இது கூட பரவாயில்லங்க, இவ்வளோ பெரிய சண்டைகள் நடந்துன்னு இருக்குது. முத்து ப்ரோவோக் பண்ணிட்டாரு அருண், அவரும் பயங்கரமாக ப்ரோவோக் ஆகிட்டாரு, எல்லாம் பண்ணுகிறாரு. உள்ளே பூந்து கையெத்தி இப்படி கும்பிட்டு அப்படியே சுற்றி வந்துனுக்கிறாரு. கேப்டனாக இரியா, ஏன் இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. சரி, இது பற்றின முழு விவரத்தையுமே இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். அது வரைக்கும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம 60 செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.